மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மல்லி வீட்டுக்கு வரும்போது இவளை வந்து எப்படியாவது கழட்டி விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் வந்து கிளம்புனாரு. ஆனால் வந்து இது என்ன வந்து கூடையே சுற்றிட்டுருக்கு, நானும் வருவேன் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ தெளிவாக வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி சாவியை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் தெளிவாக சொல்லும்போது கூட விஜய்க்கு வந்து ஏன் புரிய மாட்டேங்குது, இவ்வளோ தெளிவாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விஜய்க்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ரேணுகா மேலே டவுட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியல. இப்படி மல்லி தான் வேணும், மல்லி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து விஜயால் சொல்ல முடியல. அந்த ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து நம்மளும் எதிர்பார்க்குறோம், மல்லியுமே வந்து அந்த ரீசனை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ என் மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கீங்க, என் மேலே நீங்கள் பாசமாக இருக்கிறீங்க, அதை தவிர்த்து ரேணுகா அக்கா இருக்கிறம்போது வந்து ஏன் வந்து உங்களால் எதுவுமே எனக்காக பண்ண முடியல, எனக்காக எதுவுமே ஏன் பேச முடியல அப்படின்ற கொஷின் தான் வந்து மல்லிக்குமே இருக்குது, நமக்குமே இருக்குது. இதில் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்று தான் வந்து இதில் முடிவெடுக்க வேண்டியது விஜய் மட்டும்தான், விஜயை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது. விஜய் எடுக்கிற முடிவில் தான் வந்து மல்லியோட முடிவுமே அடங்கியிருக்கு. மல்லி எடுக்கிறதுக்கு ஒரு முடிவுமே கிடையாது, விஜய் சொல்கிறதுல தான் இருக்குது. நீ வேணும்னா வேணும், இல்லை வேணாம் போ அப்படின்னு சொன்னாலும் மல்லி வந்து விலகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்தால் சரி, ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நமக்கு லைஃப் கிடையாது, நம்மளோட லைஃபே வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து இருக்காங்க. இப்படி இருக்கிறம்போது வந்து நம்ம பாதியில் வந்தோம், நம்ம பாதியிலே போயிடுறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லா பொண்ணுக்குமே அப்படி தான் இருக்கும். மல்லிக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து விஜய் வந்து மல்லியை கேட்குறாங்க, என்ன மல்லி என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு. மல்லிக்கு கோவமா இல்லை வருத்தமா அப்படின்றதே வந்து விஜயால் புரிஞ்சுக்க முடியல. கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு விஜய் இருந்துட்டு. அது கோவம் கிடையாது, வருத்தம். நம்மளால் ஏன் அதாவது வந்து ரேணுகா மாதிரி ஏன் நம்மளால் இருக்க முடியல, அந்த இடத்த வந்து ரேணுகா அக்கா கூட ஷேர் பண்ணிக்க முடியல அவங்களுக்கு. அது வந்து வருத்தம் தான் இருக்கே தவிர கோவமோ யார் மேலேயுமோ அந்த கோவமெல்லாம் கிடையாது. ஆனால் விஜய்க்கு இது எல்லாமே புரியுது. அவருமே மல்லிகிட்ட சொல்கிறாரு, மல்லி எனக்கு புரியுது உனக்கு என்ன தோணுது, உனக்கு நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்றது. ரேணுகா வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே நான் வந்து ரேணுகாவே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எனி டைம் ரேணுகாவே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அது எனக்குமே புரியுது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணட்டும். ஆனால் நீ எதுவும் வருத்தப்படாத, எப்பயுமே வந்து நீ இல்லாமல் உன்னை விட்டு கொடுத்து நான் என்றைக்குமே இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு விஜய் வந்து. ஆனால் விஜய் வந்து இது வெறும் வார்த்தையால் தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம நைட்டு வரோன்னு சொல்லிட்டோம், வரல, அதனால் வந்து மல்லி வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஜய் இப்படி பேசுகிறாரா, இல்லை நிஜமாகவே வந்து மல்லி மேலே அன்பு இருந்து இப்படி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரேணுகா வந்து என்ன புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, விஜய்க்காக நான் எந்த எல்லைக்கும் போகுவேன், விஜய்க்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து போயிட்டாங்க. இப்படி அடுத்தவனோட புருஷனை வந்து ஆசைப்பட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கா. இது எந்த அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து இவன் மாட்டணும். அது வந்து மல்லி கையால் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இல்லையா விஜய்க்கும் கதிரேசனுமே இது வந்தால் இவங்களாம் வந்து பட்டு திருந்தணும் அப்படின்றது தான் ஒரு இது. ஆனால் வந்து இப்போதைக்கு அதாவது வந்து பணத்தை எடுக்கவோ இல்லை வந்து சொத்தெல்லாம் வந்து ஆட்டை போடணுமோ அப்படின்ற மைண்ட் தாட்டு இல்லை இவளுக்கு. இப்படி இருக்கும்போது இவள் எப்படி மாட்டுவா? இப்போ முழுக்க அவளுக்கு வந்து விஜய் வேணும், விஜய் கூட சேர்ந்து லைஃப்பை வந்து இதுக்கப்புறம் வந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இதுக்கப்புறம் இவன் மாட்டுறது வந்து டவுட்டு தான். இவளாம் மாட்டுறது ரொம்ப கஷ்டம். இவள் வந்து ரகுக்கு கால் பண்ணி பேசிகிட்ருக்கா, இதுக்கப்புறம் நீ வந்து பேசாத, உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையில, நான் இந்த லைஃப்பை நான் எனக்கு தக்க வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ரேணுகா சொல்லிகிட்ருக்கா. ரகுக்கு இது கேட்டு ரொம்பவே ஆச்சரியம். இவன் என்ன இப்படி சொல்கிறா, நான் வந்து நீ ரேணுகா இல்லைன்னு சொன்னால் வந்து உன்னோட நிலைமை என்ன ஆகும், அவங்களே உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கா. ஆனால் வந்து ரேணுகா வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து பயப்படவே இல்லை. நீ சொன்னால் இங்கே யார் நம்புவா, நான் சொல்கிறத தான் எல்லோரும் நம்புவாங்க, நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ, இதை நான் விஜய் கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சவாலெல்லாம் விட்டுட்ருக்கா. என்ன ரேணுகா காதல் பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அனுப்பிச்ச ரகுவவே வந்து எதிர்த்து நிற்கிற. இப்போ ரகு வந்து எந்த ஒரு பிளானை போட்டாலுமே வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து கதிரேசன் இருக்கிற வரைக்கும் வந்து ரேணுகாவை நெருங்கிறது கஷ்டம். மல்லியுமே இவங்க ஏதாவது பண்ணுருவாங்களா அப்படின்ற பயம் வந்து நமக்கு கதிரேசன் மேலே தான் இருக்குது தவிர வேறு யார் மேலேயும் கிடையாது. ரகு வந்து இப்போ டென்ஷனில் வந்து ஆல்ரெடி வந்து ரேணுகாவை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை வந்து
விஜய் மேலே வந்து போட்டு விஜயை வந்து ஸ்டேஷனில் போடணும், ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் வந்து ரகுவோட பிளானே. இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ரேணுகாவும் வந்து ரகுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிட்டா, நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரகு வந்து நெக்ஸ்ட்டு உடனே என்ன பண்ணுவார், இவளை விட்டு வச்சா நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, நமக்கு ஒரு எந்த பயணமும் இல்லை, செய்கிறேன்னு சொன்ன வேலையை கூட சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவளை வந்து தூக்கிறதுக்கு போட்டு தள்ளுறது தான் பிளான் பண்ணுவாரே தவிர இவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட போகிறது கிடையாது. ரகுவை பொறுத்த வரைக்கும் விஜயை பழி வாங்கணும், அது யார் மூலமாக வாங்கினாலும் பரவாயில்லை. அப்படியே ரகு வந்து ஏதாவது பிளான் பண்ணாலுமே இங்கே மல்லியோ இல்லை விஜயோ வந்து யாராவது ஒருத்தரவங்க வந்து காப்பாற்ற தான் போகிறாங்க. அது வந்து விஜயாக இருக்கிற பட்சத்தில் வந்து மல்லிக்கு தான் இன்னும் கஷ்டம், இன்னும் வந்து வருத்தம் வந்து நிறைய கூடுமே தவிர விஜய்க்கு இந்த சைடு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் பார்த்து ரேணுகா வந்து சந்தோஷம் பட்டுட்ருக்கா. விஜய் நமக்காக இதை பண்ணுறாரு, விஜய் நமக்காக அதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து வெறுப்பேற்றிட்டுருக்கா. மல்லியை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. நீ ரேணுகா வந்து என்ன தான் பிளான் பண்ணாலையும் எவ்வளோ தான் க்ளோஸாக அட்டாச் ஆனாலுமே வந்து மல்லியோட இடத்த வந்து யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.